டாட்டா வராரு ஜியோவை கதற விட போறாருன்னு பார்த்தா டாட்டா கூட சேர்ந்து எலான் மாஸ்க்கும் வந்துருவாரு போலயே. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், எப்போ ஜியோவும் ஏர்டெல்லும் அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ் அதிகப்படுத்தினாங்களோ அப்போ இருந்தே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஸ்என்எல் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதனால பிஎஸ்என்எல்லும் மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பலவிதமான முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் பிஎஸ்என்எல் வந்து டாட்டா கூட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாங்கங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே டாட்டாவும் பிஎஸ்என்எல்லும் சேர்ந்து ஜியோவை கதற விட போகிறாங்க, அவ்வளோதான் ஜியோவோட சோழி முடிஞ்சுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இப்போ டாட்டா பிஎஸ்என்எல் மட்டும் இல்லைப்பா, இவங்க கூட வந்து ஸ்டார்லிங்க்கும் இணைய போகிறாங்க, எலான் மாஸ்க்கும் சேர்ந்து செயல்பட போகிறாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நியூஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்லிங்கோட நிறுவனத்தை பற்றி நமக்கு வந்து தெரியும். இந்த நிறுவனம் வந்து சேட்டலைட் மூலமாக மக்களுக்கு இன்டர்நெட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டார்லிங்க் நிறுவனம் நம்ம இந்தியா கிட்ட இருந்து ரொம்ப நாளாகவே அப்ரூவல் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்தியா வந்து ஸ்டார்லிங்க்கு அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்குற பட்சத்தில் ஸ்டார்லிங்க்னால தனியாக இந்தியாவில் வந்து செயல்பட முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அந்த ஒரு சப்போர்ட்டை தான் டாட்டா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாட்டா, ஸ்டார்லிங்க், பிஎஸ்என்எல் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஜியோ, ஏர்டெல் இவங்க 2 பேரையும் காலி பண்ண போகிறாங்க, டெலிஃபோன் நெட்வொர்க்கில் வந்து ஒரு மிகப்பெரிய அவதாரத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ வர நியூஸ் எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்என்எலுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் நல்ல ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணணும், மக்களுக்கு நல்ல சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் டாட்டா கூட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாங்க. டாட்டா கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணவுடனே இதனால நெட்வொர்க் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எலோட யூசர்ஸ் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் ஸ்டார்லிங்க் கூட இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் வந்து கொடுக்குறனால பிஎஸ்என்எல் கூட இணைஞ்சாங்க அப்படின்னா பிஎஸ்என்எலை யூஸ் பண்ணுறவங்க மூல முடுக்குலேருந்து எங்கே இன்டர்நெட் யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஆனால் என்னதான் இவங்க இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டாலும் இந்த ஒரு விஷயத்த ஜியோவும் அவ்வளோ ஈஸியாக வந்து விட மாட்டாங்க. எவ்வளோ நாள் ஸ்டார்லிங்க் வந்து இந்தியா கிட்டேருந்து அப்ரூவல் கேட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஜியோவும் எங்களுக்கு வந்து இந்தியா அப்ரூவல் கொடுக்கணும், ஏன்னா நாங்களும் சேட்டலைட் மூலமாக மக்களுக்கு இன்டர்நெட் கொடுக்க போகிறோம், இந்த ஒரு விஷயத்த புதுசாக வந்து பண்ண போகிறோம்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஜியோ வந்து கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணாலுமே ஜியோவும் அதுக்கு கண்டிப்பாக போட்டியாக வந்து வருவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் நெட்வொர்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்து மாறி இருக்குங்க. ஆனால் என்னதான் இந்த பிஎஸ்என்எல், டாட்டா, ஸ்டார்லிங்க் இந்த 3 நிறுவனங்களும் இணைய போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்தாலும் இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரிலங்க. ஏன்னா பிஎஸ்என்எலோட வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். இப்படிலாம் பிஎஸ்என்எலோட சர்வீசஸ் இருக்கிற பட்சத்தில் பிஎஸ்என்எல் வந்து டாட்டாவோட வேகத்துக்கோ ஸ்டார்லிங்கோட வேகத்துக்கோ எப்படி ஓட போகிறாங்க அப்படின்றதான் வந்து தெரியல. ஏன்னா பிஎஸ்என்எல் இருக்கிற பெரிய பிரச்சனையே அவங்களோட சர்வீஸ் தான். ஏன்னா அவங்களோட ரேட்லேருந்து ரீசார்ஜ் பிளான்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்மியாக தான் வந்துருக்கு. இதனால ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஸ்என்எல் பக்கம் போகணும்னு நினச்சா கூட அவங்களோட சர்வீஸை நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப பயமாக வந்திருக்கு. ஏன்னா இப்போ நாங்களே ஊரில் வந்து பிஎஸ்என்எல் கனெக்ஷன் தான் இன்டர்நெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெட்டு கிடச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, நாங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. இப்போ ஃபோன்லேயே கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இதை சரி பண்ணணும்னு சொன்னால் கூட அவ்வளோ ஈஸியாக வந்து சர்வீசஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. உடனே அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ண மாட்டாங்க. இதனாலே வந்து நம்ம பிஎஸ்என்எலுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய யோசனையாக வந்திருக்கு. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நம்ம பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸை வந்து கொடுக்கணும், மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல பிஎஸ்என்எல் பல முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலே சாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க.
இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.